நம்ம சிக்கன் கட்லெட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 200 கிராம் சிக்கன் வேக வச்சு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அதையும் நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி போட்டுக்கலாம். ஒரு முட்டையை நல்லா இந்த மாதிரி அடித்து வச்சுக்கலாம். ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கட் எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி வடை ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டி முடிச்சது இந்த முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். இந்த பிரெட்டு தூளில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக எல்லாம் திருப்பி வச்சுக்கலாம்.